1 2 சின்ராசு வேலை சுத்தமா இருக்கணும். இது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடையில எங்க அக்கா கிட்ட நான் எப்போ வந்து சேர்ந்தனோ அன்னைக்கு நீ வெங்காயம் வெட்ட வச்சே இப்படி ஆக்கிட்டாங்க. கிலோ வந்து 3000 ரூபா. நல்ல நிலா வெளிச்சத்துல வெள்ளம்மா கீரை புட்டும் தீபா அப்படியெல்லாம் சமைக்க மாட்டேன் யோசிக்காதீங்க. தீபா தான் சமைச்சது. தீபா டேஸ்டா சமைப்பேன் தானே. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஆனால் இது தேவைப்படாது. நான் இங்கே ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். இது தேவையில்லை. எங்கள் அண்ணன் சிறந்த கல் திருடன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு திருடிட்டு வராரு. ஓகே ஆரம்பி. ஆரம்பிக்கலாமா? உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. நான் தான் உங்களோட செந்தூரன். நான் தான் உங்கள் கஜன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டத்தோடு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது கூட எல்லாம் வாங்கிடுவீங்க, ஆனால் இதை பார்க்கவே முடியாது. ஸ்பெஷல் ஐட்டம். இதை பற்றி எங்கள் அக்கா சொல்லுவாங்க. இல்லை இது சாமா. ஓ, இது அக்கா சொன்னது நல்லா இருக்கும். சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க. என்னண்டா முருங்கைக்காய் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குண்டு சரி தம்பியும் நானும் தேடி தெரிஞ்சம்மா ஒரு கடையில் கண்டுபிடிச்சோம். எவ்வளவு தம்பி கிலோ? கிலோ வந்து 3000 ரூபா. அதில் டெஸ்ட் 2 பேர் போயிட்டு எத்தனை முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? ஒரு முருங்கை எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டால் இந்த ஒரு முருங்கைக்காயே 420 ரூபா. ஒரு முருங்கைக்காய். என்னடா முருங்கைக்காய்க்கு வந்த சோதனை காரணம்னா இந்த சீசன் இல்லை, அதனால இந்த விலை. உண்மையாக தான் முருங்கைக்காய் சரியான விலை 420 ரூபா. இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறேன் தெரியுமா யாருக்காவது? வச்சு கண்டுபிடிங்க. கீரை முருங்கைக்காய். இந்த சரி புட்டு சட்டி. அதாவது எங்கட தேசிய உணவுன்னு சொல்லலாம். புட்டு 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 புட்டுக்கு ஏன் கீரையெல்லாம் கொண்டு வந்துருக்க யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு கீரை புட்டும் முருங்கைக்காய் தக்காளி பழம் கிழங்கும் போட்டு ஒரு நல்ல குழம்பும் வச்சு ஒரு செம்மையான சாப்பாடு சாப்பிடலாமன்ட்டு பின்னரம் வந்துருக்கிறோம். இன்றைக்கு பின்னர சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வெளியிலேயே வலிக்கிட்டோம். நாங்கள் என்ன அப்போ இன்றைக்கு அசத்திடுவோமாங்கட சாப்பாட்டில் போச்சு. முருங்கைக்காயும் கீரையும் புட்டும் புட்டு ருசிக்கிறோம். சரி ஓகே ரெடி. இப்போ என்னண்டா கொஞ்ச நேரத்தால் இருட்டினா வீடியோ வடிவு இருக்காது. சரியா? லைட்டிங் இல்லாமல் இருக்க மாட்டேன். அப்புறம் எங்களுக்கு கேமராமேன் கருப்பா தெரியும். அப்புறம் கேமராமேன் எங்களுக்கு திட்ட வலிக்கிட்டுருவாரு. அப்போ அதனால் வேலையை பிரித்து செய்வோம். கஜனும் செந்தூரனும் வளமை போல் வெங்காயத்தை உரித்து வெங்காயத்தை வெட்டுங்க. வாழை இன்னைக்கு மாட்டினல ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு செய்கிறோம். பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் பெருசு. சின்ன வெங்காயத்தில் பெருசா? எங்க பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு பேசுகிறேன். வெங்காயம் உரிக்கிறது கொண்டு வந்துட்டோம், சின்னனா கொண்டு வந்துட்டோம். வாழ்க்கையில் 2 பேரும் உருப்படியான வேலை செஞ்சிருக்காங்க சேர்ந்து போயிட்டு. பெரிய வெங்காயம், ஐயோ சின்னதுல பெரிய வெங்காயம் கிடைச்சிட்டு. கீரை புட்டுன்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு வாய் ஊற வலிக்கிட்டுரும். கீரை புட்டுக்கு முதல்ல என்ன தேவை? கீரை தேவை, அதாவது முளைக்கீரை தேவை. முளைக்கீரை தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இப்போ இந்த கீரை என்ன தெரியுமா செய்யணும்? கீரை சுடுறதுக்கு, கீரை கடையிறதுக்குண்டா காம்பு பெருசாக போடலாம். இது வந்து புட்டோடு அவிக்கிறது தானே. அப்போ காம்பை வந்து சரியாக குறைச்சிட்டு இந்த கீரையை சின்னனா வெட்டி, அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சின்னனா வெட்டி அந்த புட்டு மாவுக்குள்ளே போட்டு குழச்சி அப்படியே அடுப்பில் அவிய வச்சு சுட சுட இறக்கி அப்படிலாம் சொல்லாய்க்கா பெச்சில் ஊறுதுக்கா. முருங்கைக்காய் கறியும் கிழங்கும் மேலால் ஊற்றி அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் செந்தூர? ஒரு ஊத்தப்பம். வெங்காயம் உரிக்கிறது சரி, நிறைய வெங்காயம் வேணும். குளிச்சு அழகாக பவுடர்லாம் போட்டு ஒடிக்கொலன்னா தலைக்கு வச்சு தலையெல்லாம் சீவி எவ்வளோ வேலை திட்டம் செஞ்சு வந்திருக்காரு தெரியுமா? வீடியோவில் பாரு 6 வடியாக இருக்கான்டா. நான் கருப்பாக தெரிவேன், அவர் சிவப்பாக தெரிவார். ஆனால் நேரில் பார்த்தா 2 பேரும் ஒரே கலர். அப்போ நீங்கள் என்ன சிவப்புன்னு சொல்ல வரீங்களா? ஓஹோ, நான் என்ன பெருமைப்படுத்திக்க மாட்டேன். எனக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்காது. நானே கன நாளைக்கு பிறகு இந்த கீரை புட்டு சாப்பிட போகிறேன் தெரியுமா? நிறைய நாள் செய்யுது. சாப்பிட்டதே இல்லையா? அதான் சாப்பிட்ருக்கேன். கீரை புட்டா சாப்பிட்டது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புட்டும் சம்பளம் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். புட்டுக்கு எல்லா வெரைட்டியும் சாப்பிடலாம் தானே. புட்டு சம்பல் புட்டு. யாழ்ப்பாணத்துக்காரங்க பாட்டே ஏற்றி விட்டாங்களே புட்டு பாட்டு. கஜன் முடிஞ்சதா வேலை? வெங்காயத்தை கொண்டு வச்சுட்டு முடிஞ்சுதாண்டா. நான் முடிச்சுட்டேன். இப்போ ஒரு வெங்காயம் வெட்ட வந்தனால தான் என்னோட கஷ்டம் என்னன்னு புரியுது அவருக்கு.
இப்படி ஒரு நோட்டீஸ் போட்டு விடுவோம்மா யூடியூப்பில். யாராவது வீட்டை ஏதாவது ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்க, அந்த ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு வெங்காயம் கத்திரிக்காய் வெட்டுற வேலை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டா நாங்கள் கல்யாணம் அனுப்பி வைப்போம். உங்களுக்கும் அப்படி வெங்காயம் வெட்டணும் ஆசை இருந்துச்சுன்னா என் கூட பந்தயத்துக்கு வரலாம். இல்லை ரேசிங் பந்தயம் மாதிரி சொல்கிறோம், வெங்காயம் வெட்டுற பந்தயம். யாராவது வந்து என் கூட வெங்காய பந்தயத்துக்கு வரீங்களா? கீரையை கழுவணும். வேணா நீங்கள் இருங்களேன், நான் கீரையை கழுவி தரேன். நல்லா கழுவணும். அவர் எதுக்கு தப்பிச்சு போகிறாரு? விளங்குது, முகத்தை பார்க்க தெரியுது. கீரையில் ஒரு சிறிதளவு மண் கூட இருக்கக்கூடாது. ஓகே, இருந்து கழுவி தரேன். சின்ராசு வேலை சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா சோறு இல்லை. ரெண்டு மூணு தரம் கழுவு. இருக்கிற வெங்காயம் எல்லாம் பெருசில் கொட்டிட்டு சரிக்கா, அதில் 2 கையாலையும் படி அலசி கழுவு. அதில் கோவம் கூட இருக்கு. 2 பேருக்கு வெங்காயமே உரிக்க தெரியல. எலும்பு சேர்ந்துடும் உரிக்கட்டும். நீ உரிக்காங்க, சத்தியமா உரிக்காங்க. நான் உரிச்சா வெங்காயம் கண்ணாடி மாதிரி தெரியும். அவர் எதுக்கு மேலே வேறு இருக்கிறாட்டு இருக்கா பாரு. இனி வேற வீடியோவில் வெங்காயம் உரிக்க வாங்கன்னு அழும்போது தெரியும். வெட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணுமா? பாருங்க சார், டெய்லி இஷ்டத்துக்கு அவங்க மாத்துறாங்க ரூல் சார். போடுற சத்தம் தான் கேட்குது, வெங்காயம் குறைவாக தான் வெட்டுப்படுது. கைதான் வேலை செய்யுது டக் டக்கு. ஆனால் அந்த வெங்காயம் வெளியில் வர உங்களை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி இந்த ஸ்லைஸாக வெட்டி காட்டுங்களே. இந்த ஸ்லைஸாக போலத்துக்கு உங்களால் வெட்ட முடியுமா? அப்போ வடக்கட்டில் கூட வேலைக்கு விட்டா சரி. ஓ, வெங்காயம் வடையை வாங்கினா வடையை விட குறைவாக தான் வெங்காயம் போட்டு தருவேன். ஏன்டா வெங்காயம் விலை குறையாண்டு. அது மாதிரி உன்னை கொண்டே விட்டுக்கிட்டா கணக்காக வெங்காயத்தை போடுற மாதிரி சின்ன சின்ன வெட்டி போடுவா. நீ 1 மணி நேரமாக வெங்காயம் உரிக்கிறோம். உண்மைதான். என்னடா முதல் முக்கியமான வேலை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிடுவோம். வெங்காயத்தை உரித்து வட்டி வச்சுக்கிடுவோம், கீரையை வெட்டிடுவோம். இது 2ஐயும் செய்து முடித்தாலே புட்டுமா வச்சு கறி வச்சதுக்கு சமன். இருக்கிறதுலே பெரிய வேலைண்டா இன்றைக்கு வெங்காயம் வெடிக்கிற வேலை மட்டும்தான். கஜன், இது வந்து கடவுளால் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு கொடை. இது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடையில் எங்கள் அக்கா கிட்ட நான் எப்போ வந்து சேர்ந்தனோ அண்ணனே நீ வெங்காயம் வெட்ட வச்சே இப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ யோசிப்பார், உங்கள் அக்கா உங்களை எவ்வளோ ஒரு பெரிய திறமசாலியாக வளர்த்து விட்டுருக்காங்க. பெரிய பெரிய சமையல் சமைக்கிற வெங்காயக்காரன் பார்த்தாண்டா சரி. இப்போ உண்ட கதை உண்மையா? உன்னை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். வாடா தம்பி, உன்னதான் ஒரு நாள் தேடினேன். ஆனால் எங்கள் அக்கா விட்டு போக மாட்டேன். செந்தூரன், வெங்காயம் உரிச்சு முடிஞ்சு இன்னொரு ஆள் என் பக்கத்தில் வந்து வெட்டுங்களே. நீ அடுப்பை மூட்டு. முதல்ல கறியை வைப்பான், அதுக்கு பிறகு புட்டை வைப்பான். சரி, கல்லுலாம் நீ அடுப்பு. எஸ் எஸ். நாங்கள் இங்கே 3 நாள் அடுப்பு மூட்டுறாள். வெங்காயம் வெட்டுமே எனக்கு தெரியுமா அடுப்பு மூட்டுற ப்ராசஸ் எப்படின்னு? நாங்கள் அடுப்பு எரிச்சதே இல்லையே. அந்த குளத்து வீடியோவில் யார் வச்சா? 2 பேரும் உட்காந்துக்கு கதை பேசிட்டு சண்டைக்கே வரீங்க. சண்டைக்கு நான் வரல, அவர் தான் என்னை கூப்பிடுறாரு. பொய்யா சொல்லு. சரி நீங்கள் வெட்டி வெட்டி உங்களோட பிரச்சனை முடிங்க. இங்கே கடைசி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி தரேன். இவ்வளவு அவ்வளோதையும் நான் பாதி நான் வெட்டி தந்தது. இடையில வெட்டிட்டு யார் வேணா ஸ்கோர் பண்ணலாம். பொய் பொய் பொய். அப்புறம் வெங்காயம் வெட்டுறது ஸ்ட்ரைக் பண்ணுவோம். நாங்கள் வெங்காயம் இல்லாத சமையல் எடுப்போம். சரியா செஞ்சுடுறோம் இனிமே. ஓ, வெங்காயம் இல்லாத சமையல் என்ன சொல்லு பாப்போம்? வச்சு பொரிக்கிறது வேற. ஓகே, அடுப்பு மூட்ட போகிறான். வெங்காயத்தை வச்சுட்டு இந்த பச்சை மிளகாவை வட்டம் வட்டமாக வெட்டு. இந்தா நான் கிழங்கு குடிக்கிறேன். சரிக்கா, ரொம்ப கஷ்டமான வேலை. கஜன், அக்கா என் சாப்பாடு என்னைக்கு எனக்கு இப்போவே வாய் உருது கஜன். எனக்கும் ஊறுது நீங்கள் சொன்னதை பார்த்துட்டு. வெங்காயம் நிறைய போடணும் கீரை புட்டுக்கு. வெட்டிக்கிட்டு ரத்தம் கொடுத்து புட்டுக்காக உழைக்கிற. ஓ, இதான் சரி.
துணி எதுவும் கட்டி விடவா? அவ்வளோ ரத்தம் வரையிலையே. கஜன் கீரை விட்டோம்னா கையில் காயம். என்ன செய்வோம் இப்போ? இந்த பிளட்டு நிற்காம வருது. இந்த கீரை புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை? முக்கியமாக கீரை தேவை. புட்டு வளமையாக நாங்கள் குழைக்கிற மாதிரி நல்லா அவிச்ச மாவை சுடு தண்ணியெல்லாம் விட்டு குழைக்கணும். நல்ல சுட சுட தண்ணி விட்டு குழைச்சா புட்டு இன்னும் சொஃப்டாக வரும். அது அந்த புட்டு குழைக்கிறத நான் தனி ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். இப்போ இரவு நேரத்தில் கீரை புட்டு செய்ய வந்ததால் கீரை வெட்டி வெங்காயம் வெட்டுறதுக்கு டைம் சரியாக இருக்கு. அதனால் நான் இன்றைக்கி வீட்டிலேருந்து வரைக்க புட்டு குழைச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த புட்டு குழைக்கிறதுலையும் இன்னொரு முறை இருக்குது. அது என்னடா ஈஸியாகிற ஒரு வழி, ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்காதுன்னு யோசிக்காதீங்க, நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வளமையாக சுடு தண்ணி விட்டு அவிச்ச மாவில் புட்டெல்லாம் குழைக்கிற மாதிரி குழைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொத்து வந்தானே 1 சுண்டுமா 2 சுண்டு மாலை குத்துறதுக்கு உண்மையாக நேரம் போகாது. ஆனால் நிறைய 1 கிலோ அப்படி குழைச்சி ஒரு அவசர தேவைக்காக நாங்கள் அவசரமாக எங்கேயோ போயிட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டோம், டயர்டாக இருக்குது, ஆனால் புட்டு தான் சாப்பிடணும் போல இருக்குன்னு யோசிச்சுட்டு புட்டு குழைப்பேன் தானே. அப்படியான சந்தர்ப்பத்தில் குழைச்சிட்டு கிரைண்டரில் சின்ன குட்டி கப் இருக்குது தானே, அந்த குட்டி கப்பில் ஒரு கப் போட்டு ஒரு சுத்த விட்டு பாருங்களேன், அப்படியே சின்ன உதிர் மாதிரி வரும், நல்லா இருக்கும். இருக்கு. ஆனாலும் என் பணி நிறுத்தப்பட மாட்டாது. அடுப்பா பாரு. சட்டியை வைக்கவும். அடுப்பு பெருத்து போச்சுதே தம்பி, அடுப்பு சொத்தியா போச்சுதே இல்லையா? ஓகேயா? இப்போ நாங்கள் முருங்கைக்காவும் கிழங்கும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், இவ்வளோ வெங்காயம் தேவையில்லை, வெங்காயம் இதுக்கும் புட்டுக்கும் ஏற்ற மாதிரி வெட்டி வச்சுருக்கிறோம். அடுத்தது கிழங்கு, முருங்கைக்காய், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி, உள்ளி, மிளகாய் இருக்குது. இது அந்த குண்டு மிளகான் இருக்குது, அது நான் வாங்கி வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்கு போட்டால். மற்றது கருவேப்பிலை செஞ்சிடும், கருவேப்பிலை ஒரு கழுவுங்கோ. அதோட இதில் எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது. கடுகு, வெந்தயம், சீரகம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கு, மிளகு, மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு, மிளகு, இடித்த மிளகாய், எண்ணெய் கொதிச்சுட்டு. ஓ, இப்போ நீங்கள் கடுகு, வெந்தயம், சீரகம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஓகே, அதை போடுங்க. எஸ், சரி, கடுகு நல்லா வெடிக்குது. அந்த நேரத்தில் எப்போயுமே சின்ன வெங்காயம் கறிக்கு நிறைய சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகா, உள்ளி முட்டையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குவேன் நல்லா. மை ஒர்க் ஃபினிஷ். அடுத்தது வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை சேர்ப்போம். அதில் தக்காளி குயிக்காக வதங்கிடும் தண்ணி தன்மைக்கு. நான் எத்தனை ஆர்டரில் போய்ட்டு வெங்காயம் வெட்டுறேன், நானே என்னைய போய்ட்டு சொல்கிறீங்க. தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ அதுக்கு பிறகு 420 கிராம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இப்படியே கிளறி விட்டு அழகான கலராக இருக்குது, வதக்கி எடுப்பேன். சரி செங்கு, என்னண்டா நீ இருந்து கறியை பார்த்துக்கொள்ள, நான் அதுக்குள்ள போய் புட்டுக்கு ரெடி பண்ணுறேன். ஓகே, சரிதானே? வேடிக்கை பார்க்குறேன். இப்போ கூட்டிகிட்டு போங்க. இப்போ வீட்டில் இருந்து நான் புட்டு குழச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, சின்ன சின்னனா வெள்ளமா புட்டு. புட்டை பார்க்கவே வாய் ஊறும்ல, வாயூரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளமா புட்டு. புட்டுக்குள்ளே தேங்காய் பூ, புட்டுக்கு நிறைய தேங்காய் பூ சேர்த்தா இனிக்கு மண்டுவாங்க, ஆனால் அதையும் தாண்டி தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. மலை சாரல் மை தூரம். சரியா? புட்டுக்கு தேங்காய் பூ வந்து எல்லா இடமும் தர்ற மாதிரி போடுவோம் முதல்ல. சரி, அதுக்கு பிறகு
சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் சேர்க்கவே கூடாது. சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் தண்ணியில் அவிஞ்சு வர தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை இப்படியே தூவி அதுக்கு பிறகு நறுக்கி வைத்த பைத்த மிளகாய் நறுக்கி வச்ச பச்சை மிளகாவையும் போட்டு அதுக்கு பிறகு கீரை, முளைக்கீரை சின்ன சின்னனா வெட்டி வச்ச இந்த முளைக்கீரையையும் இப்படி மேலால போட்டு இப்போ புட்டோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். எப்படி இருக்கு? நல்லா பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. அப்போ அவிச்செடுத்தா இன்னும் சுவையாக இருக்கும். எங்கள் அக்காவுக்கு எம்புட்டு அறிவு. அப்போ என் அறிவை கொண்டு மியூசியத்தில் வச்சு விடுவோமா? எங்கள் அக்கா எங்களுக்காக எவ்வளோ சுவையாக சமைச்சு தராங்க. புட்டு குழச்ச புட்டில் தேங்காய் பூ, கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி வளமை போல் நாங்கள் புட்டை வைக்கிற மாதிரி நீத்துப்பட்டியில் வச்சு அவிச்செடுக்கிறது தான் வேலை. நல்ல வாசம் வருதுல்ல? தேங்காய் திருவி இப்போ தேங்காய் பால் எடுக்கலாம். இது 2வது பால். 1வது பால் நான் அடுத்து வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து தூள் போட்டுக்கொள்ளுவோம், அதாவது மிளகாய்த்தூள். வீட்டிலே செய்த மிளகாய் தூள், தேவையான அளவு தூள். தேங்காய் பாலை விட்டு எல்லாத்தையுமே கொதிக்க வைப்போம். உப்பு போட்டது தானே, டேஸ்ட் பார்த்துருவோம். உப்பு ஒருக்கா செக் பண்ணு. சுடுது. இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது தானே? ஓ. இப்போ என்னென்னா இது முருங்கைக்காய் கிழங்கு எல்லாம் எண்ணெயிலேயே வதக்கினது தானே. அப்போ அது ஒரு கொதியிலே எல்லாம் அவிஞ்சிடும். மூடி வச்சா அது அவிஞ்சிடும். அதுக்குள்ளே புட்டும் ரெடி பண்ணி ஆயிட்டானே. இதை இறக்கிட்டு புட்டை வச்சு இறக்குறதா மேலே. நல்ல நிலா வெளிச்சத்தில் வெள்ளம்மா கீரை புட்டும் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் கறியும் நல்ல உரைப்பாக வச்சுருக்குது. இது சாப்பிட்டு பார்த்தாலே உண்மையாக நல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம், நீங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதோட இருந்து நைட்டில் இருந்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். இவ்வளோ நாளும் நல்ல வெயில், இன்றைக்கு அடித்த நல்ல மழையால் சரியான குளிர் காற்றா இருக்குது. அதனால் நெருப்பை மூட்டி அதில் இருப்போம். கொஞ்சம் எரியில நெருப்பை பார்த்தா அப்படி செஞ்சாலும் செய்வாங்க கொஞ்சம். ஓகே, கறி ரெடியாக இருக்கு நினைக்கிறேன். நல்ல வாசம் வருது. ஆனால் எனக்கு கறி வெளியே முடியலடா. முடியறதுக்கு முதல்ல நீங்கள் எப்படி ஆகிட்டீங்கடா? அது வெந்துச்சு. கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் அவிஞ்சிட்டு தானே. ஓகே, கடைசியாக முதல் பாலை விடுவோம். முதல் பாலில் கொஞ்சம் புளி, ஆல்ரெடி தக்காளி பழம் போட்டிருக்கோம். இருந்தாலும் முதல் பாலில் ஒரு சிறிதளவு புளி கரைச்சிட்டு அப்படியே விடுவான். ஓகே சரி, இப்போ பாலும் விட்டாச்சு, புளியும் விட்டாச்சு. இப்போ நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் குழம்பு அப்படி வச்சாண்டு முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் வளமை போட்டுட்டு நல்ல சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு தக்காளி பழம் போட்டு அதுக்கப்புறம் உள்ளி எல்லாமே வதக்கி அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் ஒரேடியாக போட்டு வதக்கினா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். அது இன்னொரு விதமான ஒரு டேஸ்ட் தரும். அந்த பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு கறி வச்சா அந்த பொரிஞ்சு வரைக்கே ஒரு வாசனை வரும். அந்த பொரிஞ்சு வந்ததோட தூளும் விட்டு உப்பும் விட்டு தேங்காய் பாலம் விட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கடைசியாக இறக்கேக்க கட்டியான பாலும், அதாவது முதலாவது பாலும் புளியும் கரைச்சி விட்டுட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு இறக்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு கறி. இந்த கறிக்கு வேற கறியே ஈடு நல்லன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிக்கன் கறி இந்த கறியில தோத்து போயிடும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனா இதுல இன்னொரு வேலை செய்யலாம். இதுலயே இந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காயிலையுமே நாங்க கடைசியா ஓரளவு கொதிச்சு கொண்டு வரைக்க கருவாடு போடலாம். அது இன்னும் டேஸ்டா இருக்கு. கருவாடு போட்டா இன்னும் டேஸ்ட்.
சரி இப்போ இந்த கறியை இறக்கிட்டு நாங்கள் புட்டை வச்சுட்டு புட்டையும் இறக்கிடுவோம். ஓகே யார் போடுறா தூக்கு. கடவுளே 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 கடவுளே. பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா நீத்துப்பட்டியில் வச்சு புட்டை வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு முதல்ல ஜஸ்ட்டு தண்ணியை ஊற்றுவோம். காவாசிக்கு இப்போது நீத்து பெட்டியை எடுத்துட்டோம். இப்போ புட்டு மாவை அக்கா குளிச்சு வச்ச புட்டு மாவை போடுறோம். தண்ணியை வச்சு தண்ணியை கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து நீத்து பெட்டியில் உள்ள புட்டை வச்சுருவோம். இப்போ நாங்கள் வந்து குழம்பும் வச்சு முடிஞ்சது, புட்டும் அவித்து எடுத்தாச்சு. புட்டில் கீரையெல்லாம் சேர்ந்து அவிஞ்சு அந்த வாசமும் வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா அவிஞ்சால தான் இங்கே பாருங்க அந்த வெங்காயமெல்லாம் சேர்ந்து அவிஞ்சிருக்கு. சரி செந்தூரை, நீ இது வரைக்குமே சாப்பிட்டது இல்லை சொன்ன தானே கீரைப்புட்டு? இந்த சாப்பிடு பார், டேஸ்டா பார். நல்லா இருக்கா நல்லையாண்டு உண்மையை சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. இதில் எதுவும் பிள்ளையாண்டாலும் சொல்லலாம் தாராளமா. என்ன சொல்லு, புட்டு நல்லா இருக்கு, அதோட சேர்ந்து வெங்காயத்துல வாசனை ஒன்று சேர்ந்து இன்னும் நல்லா இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்குது, வீடியோ காண்டி இல்லை, உண்மையாவே நல்லா இருக்குது. அந்த வெங்காயத்துல வாசனையும் நல்லா இருக்குது அப்படியே சேர்ந்து. கீரை ஆனா நாங்க சில நேரத்துல புட்டோட வெங்காயம் உரிச்சு சாப்பிடுவோம். ஆனா இதெல்லாம் போட்டு செய்ய அந்த மனத்தோட இருக்க நல்லா இருக்கு. என்ன நாங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சது ஒரு டவுட்டாக தான் நான்லாம் யோசித்தேன், நல்லா வருமானு. ஆனால் கீரை வெங்காயம்லாம் நல்லா குக் ஆகி அழகாக இருக்குது. ஓகே சரி கையை கழுவுங்க. நான் 2 கையும் கழுவுறேன். எனக்கு மட்டும்தானே, போதும் போதும் போதும். உங்களுக்கு மட்டும் இல்லை, 3 பேருக்கு உண்டா. ஆனால் இந்த கீரை புட்டில் ஒரு நன்மை இருக்குது, சொல்லுவா அப்போ என்னண்டு. இதில் மெனக்கட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தேடி ஒதுக்கல, அது எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். சிறந்தம்மா ரெண்டு கிண்டினவாம்மா. எப்படி இருக்கு கறி, ரொம்ப கட்டியா. கஜன் வாய் ஊறிங்க, வாயத்துறா கஜன். உருளைக்கிழங்கு கட்டிக்குள்ள எனக்கு உருளைக்கிழங்கு வேணும். 1 2 3 அப்படி சொன்னா அவன் புல்லா சாப்பிட்டுருவான். வேணா மெதுவாவே பொறுமையா தாப்பா வந்தேன். நீங்க 2 பேரும் தான் குயிக்கா வந்தீங்க. இப்பெல்லாம் என்னை விட நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்க. சின்ன ஒரு பயன்தான். உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குண்டு. முருங்கைக்காய் அக்கா ஒன்று சரியா, எல்லாத்தையும் குழச்சி இப்படி ஒரு பிடி பிடிச்சிட்டாரியா. நல்ல குளிர் காத்தும், பக்கத்துல நெருப்பு, மேல நிலா புட்டு இன்னும் என் கைக்கு வரவில்லை. சுடுதுடா அக்கா. நீங்க பின்னாடி கொடுக்குற கடைன்னு அடுத்த உருண்டைக்கு வந்துடுவேன். மிதிப்பேன். என்னக்கா நல்லா இருக்கு. சரி, வீடியோக்காக போய் சொல்றீங்களா இல்ல உண்மையா சொல்றீங்களா, அதை சொல்லுங்க முதல்ல. இல்லை நிஜமாவே சத்தியமா புட்டு வேற லெவல். கீரை அந்த குழம்பு எல்லாம் மிக்ஸுக்குமோட அக்கா இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். பொண்ணுங்க வாரேன் காய்ச்சி முடிச்சுட்டாங்க. இல்ல உண்மையாவே நாங்க போய் சொல்ற மாதிரி இல்ல, சத்தியமா சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. தீவா அப்படியெல்லாம் சமைக்க மாட்டேன் யோசிக்காதீங்க, தீவா தான் சமைச்சது, தீவா டேஸ்டா சமைப்பேன் தானே.
அக்கா நல்ல வடிவாகவே வீட்டிலேயே நல்ல வடிவாகவே சமைச்சு தான் தருவா. ஆனா உண்மையா வீடியோக்குள்ள எல்லாம் வந்து இன்னும் அக்கா பிரமாதமா கையால சமைச்சு தருவா. சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நீங்களே டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சுவையா சமைப்பாங்க. ஆறும் அங்கேருந்து வாரதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நாங்கள் வடிவாக சமைச்சு சாப்பாடு தரோம். ஓ, வெங்காய வெட்டுற ப்ராக்டிஸ் இருக்கு, போட்டி இருக்கு, அக்காவின் சுவையான சமையல் இருக்கு. ஓகே, உண்மையாகவே சாப்பாடு நல்லா இருக்குது. கீரை புட்டு செய்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. நீங்கள் வளமை போல புட்டை குழைங்க, அதுக்கு மேலே கீரை போடுங்க, அதுக்கு பிறகு மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வளமை போல இது பண்ண வச்சு அடுங்க. மற்றபடி உண்மையாகவே அதை அவிஞ்சு கொண்டிருக்கேக்கி அந்த கீரையும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு வாசம் அடிக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்செல்லாம் புட்டு அவிஞ்சிட்டு இன்றைக்கு இந்த டேஸ்டான புட்டை நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு புது வகையான புட்டு. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்காகவும் இந்த புட்டு மறந்திருந்த ஞாபகங்களை மீண்டும் ஞாபகப்படுத்தணும் பண்ணுறதுக்காக தான் இந்த சமையல் காணொலி. அதுவும் இந்த மண் சட்டி, இந்த வெளியிலேருந்து சமைக்கிறது இப்படியான காணொலி. யாருக்காவது சாப்பாடு வேணுமெண்டா கண்டிப்பாக ஃபோன் பண்ணிட்டு வீட்டை வாங்க, நான் சாப்பாடு செய்தாரு. ஓகே தானே? ஓகே, பாய். எங்கடா எவ்வளவு இருக்குண்டு